السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا وزدنا علما وارزقنا فهما. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் நமது NMCA அழைப்பு நிலையத்தின் சார்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற முகநூல் வாயிலான சுருக்கமான சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை கொண்டு இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அதாவது, ரமதான் என்கிற இந்த மாதத்தில் நாம் வெற்றி அடைந்தோமா, அல்லது ரமதான் என்கிற இந்த மாதம் நம்மிடத்திலே வெற்றி அடைந்ததா என்பதை உளப்பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் எப்படி புரிந்து கொள்வது? ரமதானுடைய மாதத்தில் மாஷா அல்லாஹ் நம்ம நிறைய அமல்கள் செய்திருக்கிறோம். ரமதானில் 2 விதமான நன்மைகள் எப்போதும் நம்மிடத்திலே இருக்கிறது. ஒன்று, இபாதத்துகள் என்கிற வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபடுகிறோம். இரண்டாவது, நம்மிடத்தில் வழமையாக மனிதன் என்கிற அடிப்படையில் என்னென்ன குறைகள், குளறுபடிகள், பலவீனங்கள் அல்லது சிறு குறு பாவங்கள் வருமோ அவைகளை எல்லாம் விட்டு தவிர்த்து இருக்கிறோம். இந்த 2 வகையிலும் ரமதான் என்கிற இந்த மாதம் மாஷா அல்லாஹ் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்துல நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நிறைய தொழுகிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், நீண்ட நேரம் மாஷா அல்லாஹ் இரவு தொழுகையில ஈடுபடுகிறோம். இப்படி நிறைய அம்சங்கள் நடந்தாலும் எது உள்ளபடியே உருக்கமான ஒரு உணர்வை நம்முடைய உள்ளத்திற்கு வழங்கும் என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிற பிரார்த்தனைகளை பொறுத்துத்தான். எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனைகளை கேட்கிறோம், எவ்வளவு தூரம் அந்த துவாவில் நம்முடைய நேரத்தை நாம் கழிக்கிறோம், எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்திலே உண்மையான உள்ளச்சத்தோடு நம்முடைய தேவைகளை ஒப்படைக்கிறோம் என்பதை வைத்துத்தான் இந்த ரமதானிலே நாம் வெற்றி அடைந்திருக்கிறோமா இல்லையா, அல்லது இந்த ரமதான் நம்மிடத்திலே வெற்றி அடைந்திருக்கிறதா இல்லையா என்பதை என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். திருமறை குர்ஆனில் சூரா காஃபிர் என்கிற அத்தியாயத்தின் 60வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிற போது, வகால ரப்புக்கும், உங்களது இறைவன் குறிப்பிட்டிருக்கிறார், உங்களது இறைவன் கூறியிருக்கிறார். குர்ஆனுடைய வசனங்கள் என்றாலே அது அல்லாஹ் கூறுவதுதான், அப்படிதானே? அல்லாஹ் குர்ஆன் என்றாலே, குர்ஆனுடைய வசனங்கள் என்றாலே அது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஆனாலும் அதி முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்களை அல்லாஹ் நமக்கு விளக்குகிற போது, நமக்கு எடுத்து கூறுகிற போது அந்த வாசகத்திலேயே ஒரு வார்த்தை வரும், அல்லாஹ் கூறுகிறான் என்று. அப்படிதான் வருது, வகால ரப்புக்கும், உங்களது இறைவன் கூறியிருக்கிறார். எப்படி? உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை அழையுங்கள், உங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பீரூன அன் இபாதத்தி சயத்குலூன ஜஹன்னம தாகிரீன், யார் என்னை வணங்குவதை விட்டு பெருமை அடிப்பார்களோ அவர்கள் நரகத்தில் மிக கேவலமானவர்களாக நுழைவார்கள். அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? முதலாவது விஷயம், அல்லாஹ் கூறியிருக்கிறான். அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்று வந்தாலே இது அல்லாஹ் விதியாக ஏற்படுத்தியிருக்கிறான், இது அல்லாஹ் ஒரு சட்டமாக ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை உங்களுக்கு ஒரு கட்டாயமான பெரும் உபதேசமாக கூறுகிறான் என்று பொருள். என்ன சொல்லுகிறான்? என்னை நீங்கள் அடையுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். இது முதலாவது விஷயம். அல்லாஹ்விடத்துல தான் நம்ம கேட்கணும், அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்க கூடாது. அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு பதில் தருவதற்காக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஏந்தக்கூடிய கையை வெறுமனே நிச்சயமாக விட்டுவிட மாட்டான், அப்படிதானே? நமக்கு இந்த உலகத்திலே தேவையில்லாமல் ஒரு கணம், ஒரு நாள் கழிக்க முடியுமா? எவ்வளவோ தேவைகள் நமக்கு இருக்கிறது, இப்படிதானே? உடல் ரீதியான தேவைகள் இருக்கிறது, உள்ள ரீதியான தேவைகள் இருக்கிறது, சிந்தனை ரீதியான தேவைகள் இருக்கிறது. மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் பெற்று சகல சௌபாகியங்களாக 24 மணி நேரமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை. யாராக இருந்தாலும் அவரவர்களுடைய இடத்திற்கேற்ப, சூழலுக்கேற்ப, நிலைமைக்கேற்ப அன்றாடம் ஏதாவது ஒரு தேவைகள் நம்மிடத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கும், இப்படிதானே? யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வ செழிப்பிலே ஈடுபடக்கூடியவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை தன்னகத்தை கொண்டிருப்பவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நிம்மதியான, ஆனந்தமான, மகிழ்ச்சியான, உல்லாசமான, உற்சாகமான வாழ்க்கைக்குரியவனாகவே இருந்தாலும் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ் அவனுக்கு தேவைகளை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறான், இப்படிதானே? அப்ப அந்த தேவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும் என்கிற ஒரு சூழலை எல்லாம் உண்டு பண்ணி வைத்திருக்கிறான். அதற்கு பேர் தான் துஆ. ரமதானுடைய மாதத்துல நம்முடைய வணக்க வழிபாட்டை உருக்கமாக்கக்கூடிய, உணர்வு பூர்வமாக்கக்கூடிய, இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆபரணமும் ஆயுதமும் பிரார்த்தனை, துஆ. அதனால்தான் இந்த துஆவிற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் மார்க்கத்திலே இருக்கிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி மொழியிலே இப்படி சொல்கிறார்கள், லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹ் மினத் துஆ. இப்னு மாஜா என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே இடம்பெற்றிருக்கிற ஒரு நபிமொழி. அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களிலேயே அல்லது அல்லாஹுக்கு மிக மிக கண்ணியமான ஒன்றாக, மிகவும் வேல்யூ மிக்க, மதிப்பு மிக்க ஒன்றாக பிரார்த்தனை தவிர வேறொன்றும் இல்லை. லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய மதிப்பு மிக்க ஒன்றாக, பெரியதாக பிரார்த்தனையை தவிர வேறொன்றும் இல்லைங்கிறார். அப்போ அதுக்காக நம்ம துவா மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும், மற்ற வேலையை செய்யக்கூடாது என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம துவா மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்போ நம்ம தொழுவ தேவையில்லை, வேற வேற வணக்க வழிபாடுகள் ஈடுபட தேவையில்லை என்று புரிந்து கொள்ளக்கூடாது. எந்த வணக்க வழிபாட்டிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் பிரார்த்தனையோடு அல்லாஹ்வை நாம் அணுக வேண்டும், பிரார்த்தனையோடு அல்லாஹ்விடத்திலே நாம் தொடர்போடு இருக்க வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸுல் குத்ஸியிலே அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். அன்றாடம் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய பல செய்திகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. எப்படி வருகிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது குர்ஆனில் தான் அந்த வாசகம் இருக்காதே தவிர, பட் அல்லாஹ் சொன்ன நேரடியான வார்த்தைகள் இது. யா இபாதி, எனது அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனகும் முஹர்ரமன் ஃபலா தஸாலமு. அநியாயம் செய்வதை எனக்கு நானே ஹராமாக்கி விட்டேன், எனவே அதை நான் உங்கள் மீதும் ஹராமாக்கி இருக்கிறேன், எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யாதீர்கள். இப்படித்தான் அந்த செய்தி ஆரம்பிக்கிறது. யா இபாதி, எனது அடியார்களே, குல்லுக்கும் தால், உங்களில் அனைவருமே வழி தவறியவர்கள் தான், இல்லாமன் ஹதைதுஹு, நான் யாருக்கு நேர்வழி தந்தேனோ அவரை தவிர. எனவே ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும், என்னிடத்தில் நீங்கள் ஹிதாயத் என்கிற நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழியை தருகிறேன். பிரார்த்தனையுடைய முக்கியத்துவத்தை, பிரார்த்தனை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை, பிரார்த்தனை எவ்வளவு தூரம் ஆழமான சக்தி உள்ளது என்பதை, பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தூரம் நுணுக்கமாக கவனிக்கிறான் என்பதை, எவ்வகையான பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறான் என்பதை இந்த செய்தி நமக்கு ஆழமாக விளக்குகிறது. முதலாவது எப்படி நீங்க கேட்கணும்? உங்களில் அனைவருமே வழி தவறியவர்கள் தான். நீங்கள் யாருமே நான் ஒரு பெரிய நேர்வழியிலே இருக்கிறேன், நான் பிறக்கும் போதே நேர்வழியிலே பிறந்து விட்டேன், நான் சாகும் வரைக்கும் நேர்வழியில் தான் இருப்பேன் என்று இருமாப்பிலே இருக்காதீர்கள். இப்படியா? இயல்பாக அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் நல்ல இஸ்லாமிய தாய் தந்தையர்களுக்கு பிறக்கும் போது நீங்கள் இயல்பிலேயே நேர்வழி பெற்றவர்களாக பிறந்திருக்கலாம். ஆனால் அந்த பிறப்பின் போது உங்களுக்கு கிடைத்த நேர்வழி இறப்பு வரைக்கும் உங்களோடு இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தானே? ஒரு சில விஷயங்கள் நடக்கும், நமக்கு அது ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே உலக அளவிலே நடைபெறக்கூடிய ஃபித்னாக்கள் அல்லாஹ் காப்பாற்றியவர்களை தவிர பல பேருடைய ஈமானை சூறையாடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஃபித்னாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் எல்லாருமே வழி தவறியவர்கள் தான். எனவே என்னிடத்தை, அதாவது நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர என்னிடத்திலே நீங்கள் நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழியை தருகிறேன். அடுத்து என்ன? யா இபாதி, எனது அடியார்களே, குல்லுக்கும் ஜாயிஉன் இல்லா மன் அத்அம்துஹு, நீங்கள் எல்லோருமே பசியோடு இருப்பவர்கள் தான், நான் உணவளித்தவனை தவிர, நான் உணவளித்தவனை தவிர எல்லோரும் பசியோடு இருப்பவர்கள் தான். ஃபஸ்தத்இமூனி உத்இமுக்கும், எனவே என்னிடத்திலே நீங்கள் உணவை கேளுங்கள், நான் உங்களிடத்திலே உணவு தருகிறேன். அதே போன்று என் அடியார்களே, உங்களில் அனைவருமே நிர்வாணத்தோடு இருப்பவர்கள் தான், நான் ஆடை அணிவித்தவர்களை தவிர, எனவே என்னிடத்திலே நீங்கள் ஆடையை கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடையை தருகிறேன். அடுத்து என் அடியார்களே, இன்னக்கும் துஹ்திஊன பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் நீங்கள் பாவம் செய்யக்கூடிய, குற்றங்களில் ஈடுபடக்கூடிய, தவறு இழைக்கக்கூடிய இயல்போடுதான் இருக்கிறீர்கள். வஅனா அக்ஃபிரு துனூப ஜமீஆ, நான் எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்கிறேன். எனவே ஃபஸ்தக்ஃபிரூனி, என்னிடத்திலே பாவங்களுக்கு நான் மன்னிப்பை கேளுங்கள், அக்ஃபிர் லக்கும், நான் உங்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறேன். யா இபாதி, எனது அடியார்களே, இன்னக்கும் லன் தப்லுகு துர்ரி ஃபதுதுர்ருனி வலன் தப்லுகு நஃப்இ ஃபதன்ஃபஉனி, உங்களால் நிச்சயமாக எனக்கு எந்த தீங்கையும் விளைக்க முடியாது, தீங்கிழைப்பதற்குண்டான சக்தி கொண்டவர்கள் கிடையாது, எனவே எனக்கு நீங்கள் தீங்கிழைக்க முடியாது. அதே போன்று எனக்கு நீங்கள் எந்த விதமான நன்மையும் செய்வதற்கு சக்தி விட மாட்டீர்கள், ஆகவே எனக்கு நீங்கள் எந்த நன்மையும் செய்ய முடியாது. எனவே என்று அந்த செய்தி நீளுகிறது. பட் இந்த விஷயத்தில் இந்த ஹதீஸுல் குதுஸி நீண்ட ஹதீஸுல் குதுஸி, பட் இது நமக்கு தரக்கூடிய பிரதானமான பாடம் என்னவென்றால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும். பாருங்க, இந்த செய்தியில் பிரார்த்தனையுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசிய அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எடுத்துக்கூறிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இந்த செய்தியில பிரதானமா வருது? முதல்ல அல்லாஹ்விடத்திலே நேர்வழியை கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே உணவை கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே உடையை கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவத்தின் மன்னிப்பை கேளுங்கள். எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும்.
அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கிக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப விரும்புகிறான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பிரார்த்தனைகளை நம்மை செய்யும்படி சொல்லியிருக்கிறார்கள். ஒரு செய்தி இப்படி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா அலல் அர்தி முஸ்லிமுன் யதுல்லாஹ பிதஅவத்தின், உலகத்தில் வாழுகிற எந்த முஸ்லிமாக இருந்தாலும் அவன் எந்த பிரார்த்தனையை செய்தாலும் இல்லா ஆச்சாஹுல்லாஹு தஆலா இய்யாஹா, அவன் கேட்டதை அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை. இந்த ரெண்டு விஷயம் வருது. எந்த முஸ்லிமாக இருந்தாலும் அவன் எதை கேட்டாலும், சுப்ஹானல்லாஹ், அப்படி என்றால் என்ன? எல்லா முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே கேட்கணும்னு அர்த்தம். சரியா? அப்போ அந்த துவா கேட்கறதுனால என்ன நடக்குது? அல்லாஹ் அவனுக்கு ஒன்று அதை தருகிறான். அல்லது ஸரஃப அன்ஹு மின ஸூஇ மிஸ்லஹா, அல்லது அவன் எதை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறானோ அதற்கு ஒப்பான ஒரு தீங்கிலிருந்து அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான். எது வரைக்கும்? மேல மிதுஉ பிஇஸ்மின் அவ் கத்தியத்தி ரஹ்மின், பாவங்களுக்காகவோ அல்லது இரத்த பந்தங்களை முறிப்பதற்காகவோ அவன் கேட்காமல் இருக்கும் வரை. அப்போ பாவகரமான துவாக்களை தவிர, பாவம் செய்வதற்கு அல்லாஹ் கிட்ட துவா கேட்க கூடாது. யா அல்லாஹ், எனக்கு மது குடிக்கணும் போல இருக்கு, எனக்கு மது குடிப்பதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ், எனக்கு பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால நான் வட்டிக்கு பணம் வாங்க போறேன், எனக்கு வட்டிக்கு பணம் கிடைப்பதற்கு நீ உதவி செய்வாயாக. அப்படிலாம் துவா கேட்கக்கூடாது. இது எந்த மாதிரியான பாவங்களுக்காக துவா செய்யக்கூடாது. அதே போன்று ரத்த முறிவுக்காக, இந்த ரத்த பந்தங்களை சொந்த பந்தங்களை முறிப்பதற்காகவும் துவா கேட்கக்கூடாது. யா அல்லாஹ், அவன் மூஞ்சில நான் முழிக்கவே கூடாது அப்படின்னு மாதிரிலாம் கேட்கக்கூடாது. இப்படி கேட்காத வரைக்கும் அல்லாஹ் அவனது பிரார்த்தனைக்கு பதில் கொடுக்கிறான். அல்லது அதற்கு ஒப்பான ஒரு தீங்கை விட்டும் அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான். இதை கேட்ட கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் உடனே சொல்கிறார், இதன் நுக்சிர், அப்படியானால் நாங்கள் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருப்போம் அல்லாஹ்வின் தூதரே. அல்லாஹ்வின் தூதர் ஆமாம், அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என் அன்பிற்கினியவர்களே, இந்த பிரார்த்தனை தான் உண்மையிலேயே நம்முடைய பலவீனத்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். இந்த பிரார்த்தனை தான் மன ரீதியாக நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். அது என்ன? முதலில் பலவீனம், இரண்டாவது பலம். அல்லாஹுக்கு முன்னிலையில் நாம் பலவீனமானவர்கள் தான். அதை அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யணும்? ஒப்படைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்லி காட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் மனிதர்களுக்கு மத்தியில் நாம் பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அது எப்படி? என்னுடைய தேவை நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு விட்டேன், எனக்கு அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற அது தரக்கூடிய தன்னம்பிக்கையை போல உலகத்தில் வேறு எதுவுமே தராது. இப்படி எனக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது, அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை என்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது, அல்லது குறிப்பிட்ட பிரச்சனையில் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன், குறிப்பிட்ட ஒரு தேவையை என்னால் நிறைவேற்ற முடியாமல் நான் ரொம்ப அதாவது பெரும் மன உளைச்சலில் இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன், அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைத்துக் கொண்டே இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு தரக்கூடிய கான்பிடென்ட்டை போல வேற எதுவும் தருவாது. சில பேர் சொல்லுவார்கள், படிப்பு நமக்கு தரக்கூடிய கான்பிடென்ட்டை போல வேற எதுவும் தராது, அல்லது குடும்பம் நமக்கு தரக்கூடிய ஒரு கான்பிடென்ட்டை போல வேற எதுவும் தராது, அல்லது நம்மிடத்தில் இருக்கிற காசு நமக்கு தரக்கூடிய கான்பிடென்ட்டை போல வேற எதுவும் தராது. அதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை. ஆனா முழுக்க 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 உண்மை எது தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் நான் துவா கேட்டிருக்கிறேன், என் அல்லாஹ் எனக்கு நிச்சயம் தருவான் என்கிற அந்த நம்பிக்கை, அது தரக்கூடிய கான்பிடென்ட்டை எதுவுமே தராது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எப்போதும் நம்மை துவா கேட்டுக்கொண்டே இருக்க சொல்கிறார்கள். காலையிலிருந்து இரவு உறங்கச் செல்கிற வரை எல்லா சந்தர்ப்பங்களிலும் நமக்கு துவாக்கள் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறதா? ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் துவா இல்லாமல் இருக்கிறதா? கழிவறைக்கு போகும்போது கூட துவா சொல்லி தரப்பட்டிருக்கிறது. மனைவியோடு சேரும்போது கூட துவா சொல்லி தரப்பட்டிருக்கிறது. உண்ணும் போது, ஆடை உடுத்தும் போது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது, வீட்டிற்கு உள்ளே வரும்போது, பள்ளிக்குள் நுழையும் போது, பள்ளியிலிருந்து வெளியே வரும்போது, வாகனத்தில் ஏறும்போது, பிரயாணம் செய்யும் போது, இப்படி மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த பிரார்த்தனை இவ்வித ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருப்பதில் இருந்தே பிரார்த்தனை முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதனால் என் அன்பிற்கினியவர்களே, பிரார்த்தனை வலிமையானது, பிரார்த்தனை மகத்தானது, பிரார்த்தனை மகத்துவமானது, பிரார்த்தனை நமக்கே தன்னம்பிக்கையை தரக்கூடியது, பிரார்த்தனை நம்மிடத்திலே தைரியத்தை வளர்க்கக்கூடியது, பிரார்த்தனை அல்லாஹோடு நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, பிரார்த்தனை ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையின் ஆபரணமாகவும் ஆயுதமாகவும் விளங்கக்கூடியது. அதனால் இந்த பிரார்த்தனையை நாம் கைக்கொள்வோம். இந்த பிரார்த்தனையை நாம் கைவிடாமல் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போம். குறிப்பாக இந்த ரமதானுடைய காலத்தில் காலையிலிருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் உடல் இச்சையை தணிக்காமல் ஒப்பற்ற தியாகத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த கால சூழ்நிலையில் இரவு நேரத்திலே கால் வலிக்க நீண்ட நேரம் நின்று தொழுது ஈமானை உரமேற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிற போது நிச்சயம் நம்முடைய பிரார்த்தனைக்கு ஒரு மகத்துவமான ஒரு வலிமை இருக்கிறது. அதனால் அந்த பிரார்த்தனையை நாம் நமக்காகவும், நம்முடைய மனைவி மக்களுக்காகவும், நம்முடைய பெற்றோருக்காகவும், நம்முடைய உற்றாருக்காகவும், நம்முடைய உறவினர்களுக்காகவும், நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்காகவும்
ஒட்டுமொத்த உம்மத்திற்காகவும் நம்ம துவா செய்வோம். ரொம்ப குழப்பமான ஒரு பதட்டமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபித்னாக்களும் பதட்டங்களும் அதிகரிக்க எவ்வளவு தூரம் நாம் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு தூரம் அது நமக்கு நன்மையை தரும். அப்படிப்பட்ட நன்மைக்குரியவர்களாக வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.